Taste the Daily. நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பேட்டரி வாகனத்தை இயக்க ஆட்கள் இல்லாத காரணத்தினால் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்கள் அவதியடைந்துள்ளனர். ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வரும் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளை அழைத்துச் செல்ல பேட்டரி வாகனங்கள் வாங்கப்பட்ட நிலையில் அவற்றை இயக்க ஆட்களை நியமிக்காததால் பயன்பாடின்றி காட்சி பொருளாக மாறியுள்ளது. இதனால் மாற்றுத்திறனாளி ஒருவர் மனு அளிக்க முடியாமல் சிரமப்பட்ட நிலையில் இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் செல்லப்பட்ட அவலமும் அரங்கேறியுள்ளது. யானை வாங்க காசிற்கு அங்குசம் வாங்க காசில்லை என்பது போல பேட்டரி கார் வாங்க தெரிந்த விடியா திமுக அரசுக்கு அதை இயக்க ஆட்களை நியமிக்க முடியவில்லையா என கேள்வி எழுந்துள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தனியார் பள்ளி மற்றும் 2 கல்லூரிகளுக்கு மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காட்பாடியில் உள்ள விஐடி மற்றும் கிங்ஸ்டன் தனியார் கல்லூரிகளுக்கு மர்ம நபர்கள் மின் அஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தனர். இதேபோன்று ஐடாஸ் கார்ட்டர் தனியார் பள்ளிக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதையடுத்து பள்ளி கல்லூரிகளில் இருந்த மாணவ மாணவிகள் வெளியேற்றப்பட்டனர். இதைத் தொடர்ந்து தனியார் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை செய்ததில் வெடிகுண்டு மிரட்டல் போலியானது என தெரியவந்தது. திறனற்ற திமுக ஆட்சியில் தமிழகத்தில் வெடிகுண்டு மிரட்டல் சம்பவங்கள் தொடர்கதையாகியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே சரக்கு வாகனம் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர் உயிரிழந்த சம்பவத்தின் பதற வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அரியூர் கிராம பகுதியில் பொலிரோ பிக்கப் சரக்கு வாகனமானது முன்னால் சென்ற லாரியை முந்தி சென்றபோது இருசக்கர வாகனத்தின் மீது பயங்கரமாக மோதிவிட்டு நிற்காமல் சென்றுள்ளது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த அதே பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார்.